கொடுத்தவனே எனக்கும் அந்த மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் உங்க தைவரத கூத்து நல்லா நடக்கும் வீட்டு வணக்கம் உங்க தைவரத கூத்து நல்லா நடக்கும் வணக்கம் ப்ரோ. பூரா வெளியூர் ஆளு தானே அதிகமாக வந்திருப்பிய. பார்த்தால விழா கமிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹோட்டலில் ஜோறு ஓட்டிய ஹோட்டலில் ஜோறு ஓட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி மீன் சாப்பாடு. ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தம்பி குளிர் அடிக்குதாடா தம்பி? மப்புலர் என் தம்பி வணக்கம்டா. சொந்த சித்தப்பா மையம்பா. சீமக்கரில் அடி பிச்சிருவேன். எக்கோ வை எக்கோ வச்சு ஸ்ரீ கணபதி ஆடியோஸ் வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் எந்த ஒரு மை செட்டுமே மேலம் கட்டும் போது உள்ள சொல்ல மாட்டேன். உங்களை சொல்றேன்னா எதுக்கு ஒரு 100 இருக்குமா? சொந்த பெரியமா மை. ஹலோ ஹலோ கூப்பிட்டா ஜாமி வருமா? எங்க கருப்பே வருவானா? எங்க ஆத்தா காளி ஆத்தா கண்டிப்பா வரும். அண்ணனை முனியனை கூப்பிட்டு இந்த தளிர் மருங்கூர் உள்ள சிங்கமுக காளியம்மனும் அந்த மலையான நாட்டு ஜாமி என் 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முன்னி 600 வருஷம் உடமறந்தான் படுக்க போராம நிறந்த உலகத்துல நாடு ஊராம் பேடி வாங்கி வாடான்னு சொல்லி என்னை நாடு ஊராம் பேர் வாங்க வச்சு அந்த உடமரத்து கலிஜரி காளிமுனியா அரும்பு குறையாம வந்து இந்த நாட்டு மக்களை நீ காப்பாற்றணும். பொம்பளை ஆடுனா ஜாமி, ஆம்பளை ஆடுனா பீரை போட்டு ஆடுறேன். அப்படி யாராவது வந்தேன்னா மிஷின் வச்சிருக்கேன். அந்த மிஷின் மட்டும் 18,000க்கு வாங்கியிருக்கேன். அந்த மிஷினை வாயில் வச்சாலே பக்காடின்னு தூக்கி போட்டு பொழந்துருவேன். வரால அண்ணே மொட்டை அடிச்சியே சந்தனம் தடவுறது இல்லையா? கொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியாது. எங்கள் அண்ணன்ப்பா, எங்கள் அண்ணன் நீக்குற அடி கொண்டுருவேன் அடி. ஆனால் இதுன்னா நல்லா உணர்ச்சியா சிரிப்பாங்க. கருத்துக்கள் சொன்னால் போட என்னைய ரெடி சார். அரும்பு அரும்பு குறையாம ஒரே ரோஜியம் நாட்டுப்புற கலை, நாடக கலை, எல்லா கலைகளுமே ஒன்றுதான். அதனால தான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காகத்தான் தவுள் கலைஞனை அழைத்து வந்தேன். அதுவும் பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான். வள்ளி திருமண நாடகத்திலே வள்ளிகள் வருகின்ற பொழுது முறையாக மிருதங்கம் இசைப்பார்கள். தம்பி சூப்பரா கலக மசுறு அள்ளிட்டானடா. மசுறு வச்சவன் தாண்டா உசுறு வச்ச தமிழன். கைதட்டலாம். ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். இன்ஸ்டால வைரலாக கிடைக்கும் 1 மில்லியன். ஹலோ ஹலோ அது ஒரு காலம் புலம்புக்காக வந்த எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த தளிர் மருங்குள்ள உள்ள என் பொல்லா போய சாமிடா. எங்க அத்தா சிங்கமுக காளியம்மே, இவ ரோஜாக்கார தங்கமுடா, இவ கருப்பனோட தங்கச்சி, எங்க முனியனோட தங்கச்சிடா. சொன்ன சொல்லும் மாறாது சிங்கமுக காளியம்மா, இவ சொல்வாக்கு தப்ப மாட்டா. இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா நீ இறங்கி வர போற, தங்கச்சி இறங்கி நாவுல குலவ ஓட்டா. அண்ணே கருப்பே கச்ச கட்டி ஆடுவேன். எந்த குதிரப்பா கருப்பு, இந்த கூட்டத்துல எந்த குதிரடா? என் கருப்பனோட சொந்த குதிரை கருப்பு. சொன்ன சொல்லும் மாறாதே, சொன்ன சொல்லும் மாறாதே.
முக காளி அம்மா இந்த வாரிசுகளை உருவாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு நீ எந்திரியா. நாடு மலையாள நாடு டேய். நாடு மலையாள நாடு என் மலையாளத்து சாமி எங்க பெரிய கருப்பு சாமிப்பா. நாடு எங்க மலையாள நாடு. மலையாள நாட்டுல உன்னை வந்து வளர்க்க முடியலப்பா. நீ உழைக்க முடியாதப்பா. மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்டடைக்க முடியலடா. நீ ஆல்ரெடி வெங்கடா எங்க பெரிய கருப்பு சாமி ஊருக்கு தலைவனா எங்க பெரிய கருப்பு கோட்டுக்கு சர்ச்சுப்பா. ரோஜா மங்கிருச்சா அக்கா ஆட்ட ஆட்ட ஜாமிக்கு ரோஜா மங்கிருச்சா குடிச்சா அருவா குடிச்சா அருவா உனக்கு சாண மலங்கிருச்சா. கொஞ்ச நேரம் விளையாடு தித்தகர பொன்னாக்கு ஏ தித்தகர ராக்காயம்மா பொட்ட குவரத்து முடியையா. கூப்பிட்ட வைக்கிறேன்டா. ஒத்தக்கால ஜப்பானி அது கால நொட்டி போய கருப்பு 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 கருப்பு. ஒத்தக்கால ஜப்பானி எங்க கிழவனுக்கு வலது கால நொட்டி அப்பா. அவன் நாட்டுல ஆடு மேத்த எங்க நொண்டி சோனையா. மேலமடகம்மாயா ஏன் பாண்டி முனியே மேலமடகம்மாயா எங்க பாண்டி முனி வாடா, வாடா. வாட அடிக்கி முடா பாண்டியே. மேல வணக்கம் ஐயா. ஒருவர பாட்டி எந்த மட சொந்த மட எந்த மட பாண்டிக்கு பிறந்த மட வேல மட காரணா எங்க பாண்டி முனியே சாராய குடி போலக்காரன் பாண்டி. மேல பாட்டி வர பாட்டி முனியே. சுருட்டு வாட அடிக்குதுடா ரோஜாக்கார பாண்டி முனியே. குருட்டு வர அடிக்கிறடா. என் அண்ணே அண்ணே கலைஞர் போடாக்கி என்ன அண்ணுக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க. எனக்கு அவதி வந்து அண்ணே நீ எனக்கு பாண்டி சமக்கையில எனக்கு சமக்கட்டா என் மடலையே எனக்கு தல்லாகுலா. உனக்கு மனதுக்கு நல்ல குலம். மடலையே எனக்கு தல்லாகுலா. உனக்கு மாடா வந்துற பாண்டிக்கு ஜவாப் கட்டா. மனதுக்கு நல்ல குலம். இது நல்ல குலம்.
தான் பச்சை மட்டை தானே தானே நன்னே தானே நானே தானே நானே நன்னே தானே நானா தரே நன்னே நன்னே தரே நன்னே நன்னே தந்தானே நானே நன்னா தானே நானே நன்னே தந்தானே நன்னே நன்னா நன்னே நன்னா தானே நானே நன்னே தானே நானா தரே நன்னே நன்னா தரே நன்னா கைதட்டினாங்க அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது. சாமியை நம்புறீங்களா எல்லாரும்? சாமி இல்லாமல் நம்மளாம் வாழ முடியுமா? அப்படி உங்கள் வீட்டில் சாமி இல்லைன்னா உங்கள் வீட்டை சுற்றி 10 செய்வன தகடு வச்சுருவாங்க. இந்த உலகம் அப்படி இருக்கு. போராம நிறந்த உலகத்திலே சோகப்பட்டு வீட்டில் படுத்து கிடந்தீங்கன்னா மற்றவளை போல வாழ முடியாது. கைதட்டலாம். இந்த சீக்கு உனக்கு ஒட்டிக்கிடுச்சுடா. எங்களையெல்லாம் 10 மாதம் சுமந்து இவ்வுலகத்திலே நல்லது கெட்டது பார்த்து பழக வைத்த உலகத்திலே முதல் தெய்வம் இங்கே தாய் ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கு முதல் வணக்கம். தகப்பன் சாணத்திலே எங்களை வழிகாட்டி வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்த அன்னைங்களுக்கெல்லாம் 2வது வணக்கம். எங்களுக்கு ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கெல்லாம் 3வது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது சாமியா சண்டை போடுறாங்களா? சாமி தானா? என்னடா நிறுத்தி ஒரு வருஷம் ஆச்சு போகிறது என்ன சாமி? சாமியா இல்லை பழைய டிஹெச்பிடி கம்பெனியாரா? சாமி என்பது என்ன? சாமி அருளாடணும், மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லணும், சொல்லும் போது நிற்கணும். திமுருக்கு ஆடுனா அது சாமி கிடையாது. சில பேர் பார்த்தா அவன் பாட்டுக்கு ஆடுவேன், ஜட்டியோடு ஆடுவேன். அதில் பொண்டாட்டி விளக்கமாத்து அடித்தா கூட திருந்த மாட்டேன். நாங்கள் பரம்பரை கோடாங்கி, அதனால சொல்கிறேன். என்ன சாமி? இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியுமா? 56 தேசத்திலே அத்தனை ஆலயத்திலேயும் கோயில் கதவு திறந்திருக்கு. ஆனால் அடைத்திருக்கு 18ஆம் படியாம் பெரிய கதவு மட்டும் இன்றுதான் திறக்கப்பட்டது. யாருக்காவது தெரியுமா? ஏன் அடைச்சிருக்கு? நன்றி, திறந்துடுறேன் நாளைக்கு. ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் பேருப்பா? ஓ ரைட் ரைட். நாடக உலகின் மூத்தவர் வந்திருக்காரப்பா? அண்ணே வந்திருக்காங்களா? ஐயா வணக்கம் ஐயா. மறக்க மாட்டேன் எங்கள் ஐயாவை. பாசத்துக்குரிய எனது அன்பு ஐயா. வயதிலே குறைவாக இருந்தாலும் ஐயா என்றது மதிப்புமிக்க ஒரு சொல். நாடக உலகின் அரசன் சங்கரதா சாமியில் சார்பாக அருமை உடன்பிறப்பு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக என் பாசத்துக்குரிய அன்பு ஐயா புலியால் டாக்டர் பி இளையராஜா எஸ்ஆர் குரூப் சார்பாக ரூபாய் 5001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புலியால் மண்ணின் மைந்தன் பாசமிகு இளையராஜா ஐயாவை நான் சொல்லி ஆக வேண்டும். அன்பாலயத்துக்கு 3 ஆண்டுக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்காக திருமங்கலம் டோல்கேட்டுக்கு வாங்க எம்கேஆர் நான் சென்னை போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்த அந்த உத்தம கர்ணன் தான் எங்கள் ஐயா. பாதம் தொட்டு வணங்குறேன். புலியால் இளையராஜாவுக்கு எல்லாரும் கைதட்டலாம். ஏன்னா என் தம்பிகளும் எங்கள் அண்ணனுங்களும் அதே குணம்தான். ஏன்னா கொடுத்து உதவ பணமில்லாட்டாலும் சிரிப்பு முக அன்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என் அண்ணன் தம்பிகள் எல்லாம். நீங்கள் எல்லாருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன் ஐயா. அவர் 5000 கொடுத்தார். தலைக்கு ஒரு 10 ரூபா வசூல் பண்ண முடியாது ஐயா. யாராவது ஒரு சாந்து சட்டை வச்சு வசூல் பண்ணுங்களே ஐயா. பொம்பளையாலாம் கவலைப்பட மூக்குத்தி இருக்காத்தா? தொண்டியில் சாணம் உடிச்சு தரேன் என் போல ஐயா. ரொம்ப நன்றிங்க. உட்காருங்கய்யா. முருகா ஐயாவுக்கு சேர் எடுத்து கொடுப்பா. நின்றே பார்க்குறீங்களா ஐயா? உண்மையிலே ஒரு கலையை ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் எங்கள் ஐயா புலியால் இளையராஜா ஐயா. எல்லாத்தையும் வாழ வைப்பார். அவருக்கு என் ஆயுளில் பாதி தர்றேன் ஐயா. ஆமாம், எனக்கு அப்புறம் அன்பாலயத்தில் உள்ள மக்களை மட்டும் கஞ்சி ஊற்றி காப்பாற்றிடுறேன். அது போதும். ரொம்ப நன்றி என் அன்பு உறவுகளே. நாடகம் வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே நடிகர்கள் மொத்தமே 8 பேர் தான். அதுக்காக 2 லாரியில் கருதறுப்புக்கு ஆள் கூட்டு வர முடியாது. உண்மையிலே பலகா மேடை அமைத்து எங்களை பத்திரமாக பார்த்து கொண்ட இந்த மண்ணில் உள்ள பெரியவங்களுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப நன்றி. அந்த பேசின அமௌண்ட் வச்சிருக்கலானே? ஏன்னா 1 மணிக்கு மேலே ஒரு உள்ள இருக்காதுண்ணே. நான் யார்கிட்ட அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊரில் எங்கள் அப்பா வயசானவர், எங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. சீப்பையில் ஒருத்தன் 20,000 கேட்டிருக்கேன், போட்டு விட்டார். கடைசியில் பார்த்தா அவன் இந்திக்காரன். அப்புறம் நோத்தாங்கம்மான்னு காலேஜ் மீடியம் கோயிலில் போய் அழுதுகிட்டு இருந்தாருங்க.
எனக்கே ஒரு மசுரும் தெரியாது, இங்கிலீஷ்லாம் தெரியாது. எனக்கு சில பேர் வாட்ஸ்அப்பில் நோத்தான் கொம்மான்னு எழுதி அனுப்பேன். நான் வந்து ஹார்ட் போட்டு விடுவேன். நான் பயங்கரமான ஆள். இந்த உலகத்தில் நான் படிக்கலை அண்ணன் தம்பியெல்லாம். என் தம்பியை ஊறான், இங்கே இருக்க எல்லாருமே என் தம்பியை தான். நீங்கள் படித்து பெரிய அதிகாரியாக இருக்கணும், அங்கே ஏதாவது உதவிக்கு இந்த அண்ணன் எம்கேஆர் ஒரு மனு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். இதான் என்னுடைய ஆசை. அண்ணன் படிக்கலப்பா. அப்போல்லாம் எங்கள் ஆத்தாவை நான் ஏமாற்றி போடுவேன். எங்கள் அம்மா தெக்க வயக்காட்டில் கோணச்செயின்னு ஒரு வயக்காட்டுக்கு பூரா பேர் இருக்கும். கோணச்செயில களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட முத்துவலிட்ட சொல்லுவேன், அத்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அம்மா அப்படியே சொடக்கு போட, என் ஜாமி வாரம் ஃபெயில் ஆகுப்பா, அடுத்த வருஷம் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு பால் கூட எடுக்கிறேன், ஃபெயில் ஆகணும். எங்கள் ஆத்தாவுக்கு ஃபெயில் பாஸ் தெரியாது. இப்போ எங்கள் அண்ணம்மை இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருச்சு எங்கள் ஆத்தா. ஃபெயிலுன்னு சொன்னால் படிக்காததுக்கு அர்த்தம் அப்பத்தான்னு சொல்லியிருக்காங்க. என்னை எங்கள் அம்மா, உன் சித்தப்ப என்னை ஏமாத்திட்டான நாசமாக போக, ஃபெயிலாக போயிட்டேன்னு கேப்பரோட்டி சுட்டு கொடுப்பேனே. ஆனால் ஃபெயிலது பாசது தாய்க்கு தெரியாது. ஆனால் நம்ம மயன் தப்போ தவற எது செஞ்சாலும் மயன் நல்லது என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரு ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். பெரும்பாலும் எல்லா பேர்த்துக்கும் அம்மாவை பிடிக்கும். என்ன தம்பி, ஏன் அம்மாவை பிடிக்கும்? ஒரு வளகாப்பு வீடோ எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் பெத்த தாய் வயிறார சாப்பிட மாட்டான். வளகாப்பு போனோம்னா அங்கே வளகாப்புக்காரவ சொல்லுவாங்க, ஏத்தா 9 சோறு கண்டி இருக்கேன் சாப்பிட்டு போங்க. வேணாம்தா, என் பிள்ளைய பள்ளிக்கூடம் போட்டு வந்துட்டு பசியில் வருவாங்க, இலையவே இந்த பொங்கச்சோறு புளிதோறன்னா விரும்பி சாப்பிடியான்னு முந்தானி இலையை கட்டிட்டு வந்து நம் வரைக்கும் திண்ணை இலையை காத்திருப்பாள். அவள் தான் பெற்ற தாய். தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும். அப்பா அப்படி கிடையாது. அப்பா போட்ட சரகுக்கு அடி வாங்குறதே நம்ம தான். அங்கேருந்து வரும்போது கண்டாலிமை எப்போ பார்த்தாலும் மிலிட்ரி மேன் மாதிரியா வருவேன். நம்ம போய் லீவுக்கு போய் கம்மாயில் போய் அதுவும் ஒத்த பந்து இருக்குது, ஸ்டெம்பர் பால் உடஞ்சி போயிருக்கும், அதை தீய வாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அங்கேருந்து வரும்போது நெஞ்சுக்கு தூக்கிட்டு எங்கே இளையவன் கிரிக்கெட் அடிக்க போயிருக்கேன், என்ன அவன் வரட்டும் ஓத்தாமனை வெட்டலாம் கண்டாலிமையே. என்ன கிரிக்கெட்டு நோத்தா விட்டு கிரிக்கெட்னா நம்ம அங்கனையே ஒன்றுக்கு நீர்க்கசிவாய். ஏன் அப்பா அன்றைய காலத்திலே நம்மளை எல்லாம் பயமுறுத்துகிறார் என்றால், பாசத்துக்கு மட்டும் கட்டுப்படுடா, அநியாயத்துக்கு எவனும் சண்டைக்கு வந்தால் நீ விட்டு கொடுக்காதே என்று சொல்லிதான் வீரத்தை வளர்ப்பதற்காகத்தான் தகப்பன் அன்றே நம்மளை அடித்து வளர்க்கிறார். தாய் எதற்காக நம்மளுக்கு சோறு ஊட்டி வளர்க்கிறார்? உன் பசியை அடங்கினாலும் மற்றவர்கள் பசியோடு வரும் பொழுது பிறருக்கு சாப்பாடு கொடுத்து உதவடா என்பதற்காகத்தான் தாய் நம்மளை பசியை போக்கி வளர்க்கிறார். கை தட்டலாம். வர என் பொழப்பு சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு. கை தட்டணும், நீங்க தான் கை தட்டினேன், கை தட்டலான்னு என் பெருவரலே வீங்கி போச்சே. கல்யாணம் பண்ணாத இளவட்டம் இருக்கீங்களா, கை தூக்கலாம். இவங்களை பூரா பேரல் தம்பி 2ஆம் தரத்துக்கு அடி போடுறியா, கம்பு கூட்டு மசரை சிறச்சு விட்டுக்கிட்டு கரம்பை வச்சுக்கிட்டு அறையுமே. 2ஆம் தரத்துக்கு என்னது தம்பி, கை தூங்க மறுபடியும். கப்ளிங் போடலையாப்பா, ஒரு வாவோடு ஒன்று இருக்கு போடுறியா? எங்கள் அண்ணன் தான். என்ன இன்னும் நீ எதுவும் இல்லையா? அதுக்கு ஒரு பிட்டு படம் ஏற்றி விட்றா, என்கிட்ட பார்த்துக்கிட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். வேற இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை? பொண்ணு கிடைக்கல. உன் கிரகஞ்சரில் முண்டை பொண்ணு மைத்த புடுங்கலை. பொண்ணுலாம் கிடைக்குது. பொண்ணை போய் ஒருத்தர் விரும்புறவே என்ன பண்ணணும்? என் தங்கமே வைரமே, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் தொடுறேன்னு சொன்னா அவன் வீர தமிழன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சென்னை ஆக்கிறானே, குடும்பத்தில் பிரச்சனை ஆக்கிறானே, அந்த பிள்ளைய பாடா படுத்துறேன். குளிக்கும் போது விடிய கால்வா, அப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு கடைசியில் கொலையை அத்துறானே. பைக்கில் கொண்டு வரானே, முகமுடியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. அவர் மைத்த புடுங்குறாரு, இவர் அப்படியே சூம்பிட்டு திரிவார் மயிறு. அவனை காட்டி கொடுக்குற, அவன் திருப்பினா உனக்கு என்னடா ஆக? அவன் ஆம்பளை, நீ ஆம்பளை தானே. இந்த முண்டைக்கு வைத்தறிச்ச எத்தனை காதல் செய்யலாம். காதல் செய்யக்கூடிய இளைஞர்களே, இளைஞர்களே, பெற்ற தாய் தகப்பனை ஒரு நாள் நினைத்து பாருங்கள். பெற்ற தாய் தகப்பன் சம்மதத்தோடு திருமணம் செய்து இவ்வுலகத்திலே நீங்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். காதலிப்பது தவறு கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் 2 தரப்புலையும் சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, கொரோனாவுக்கு தானடா மாசு கண்டுபிடிச்சாங்க. அதோட போச்சுல, இந்த மாசுக்கு இன்னும் விற்கிறேன் மெடிக்கல்ல. காரணம் லவ்வர். தியேட்டருக்கு போறேன், பூராமே முகமுடியோட இருக்கேன்.
எப்போ பார்த்தாலும் அதுவும் தியேட்டரில் வந்து ஒருத்தன் பானிபூரி வைக்கிறேன், அவனை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் எங்கள் மாமா மாதிரி இருக்கு. அவன் கே பயா பவுண்டாகா ஹிந்திக்காரன். இப்படித்தான் மாஜுக்கு போட்டு மயன் ஒரு பிள்ளையை தள்ளிட்டு போய் தியேட்டரில் படம் பார்த்துருக்கேன். உங்கள் அப்பா ஒரு லேடிஸை தள்ளிட்டு போயிட்டார். 2 பேரும் விடிய விடிய படம் முடிகிற வரைக்கும் இப்படி பார்த்துருக்கேன். நம்ம அப்பா மாதிரி தெரியுது, அவர் நம்ம மயம் மாதிரி தெரியுது. 2 பேரும் பார்க்கல. கடைசியில் 2 பிள்ளையும் காணாம். வந்து தள்ளிட்டு போயிட்டேன். இந்த காமெடியை பற்றி யோசிச்சேன், சிரிச்சிட்டியே. ஆம்பளையாள் லிஃப்ட்டு கேட்டால் நம்ம ஆள் சொல்கிற ஒரே வார்த்தை, தொண்டி ரோட்டிலே ஒரு ஆம்பளை ஆள் ஆடு மேய்க்கிற ஒரு வெயிலில் கஷ்டப்பட்டு செருப்பு இல்லாமல் லிஃப்ட்டை கேட்குறாரு. நம்ம பையன் சொல்கிறேன் 1 கிலோமீட்டரில் திரும்புகிறேன் ஐயா. இதே லேடிஸ் கேட்கட்டும், அப்படி சீன்ஸ் பேண்ட்டோட ஒரு பிள்ளை, ஹலோ தொண்டி போகிறீங்களா? தொண்டி என்ன நோத்தா ராமேஸ்வரமாக போகிறோம் அக்கா அக்கா. அந்த பிள்ளை ஏறி உட்காரு 100ல் கலப்புவான், கருது புரிஞ்சுவான், அப்படி தூக்கி அப்படி ஒரு அடி அடிக்கான். கலை கப்புளிங்க பிள்ளை நஞ்சு. அதில் பிறந்த வந்து அந்த கண்டாளிமே ஏமையனா சாரிடா மை புத்ரு கண்டென்ட் கிடைக்கல, ஒன்னே வச்சு செஞ்சுட்டேன். பெத்ததாக பேசி எல்லாரும் சிரிக்கணும். புதுசாக கல்யாணம் ஆகிற ஆளெல்லாம் கண்டுபிடிச்சி புரியும். நான் புதுசாக கல்யாணம் பண்ணவே ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். மிக்சியில் கரண்ட் இல்லாட்டாலும் என் அம்மியில் ஓட்ட அரைப்பேன். அந்த பிள்ளை ஓட்ட அரைச்சிக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மிக்சி சாரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னடா என் தம்பி உட்காண்டானடா அர்னால்டு மாதிரி. வஞ்சகம் இல்லாமல் உழைக்கணும், வயிறார சாப்பிடணும். உலகத்துக்கே பசிய போக்குன நாடு எந்த நாடுனா விவசாய பூமி. தமிழ்நாடை தவிர எதுவுமே கிடையாது. குதிரை வண்டி பந்தயத்திலே 14 வயதிலே சாதித்தான் ஒரு தமிழன். நம்மிடம் இல்லை. சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து இன்னைக்கு தெய்வமாக தெய்வத்தோடு சேர்ந்திருக்கிறான் தம்பி கணேசன். அவன் வீரம் இந்த உலகம் உள்ளவரை பேசும் என் அன்பு உறவுகளே. இந்த கணேசன் போன்ற தம்பிகள் எல்லாம் சும்மா ஊதாரியாக சுத்தி திரியும் ஒரு சில தம்பிகளுக்கு மட்டும் சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம், ஏதாவது ஒன்று சேர்க்கணும். நல்லா சேர்க்குறாங்களே. கணேஷ் கோயிலில் பூலிப்பை சேர்க்குறேன், களி பீரில் பக்காடி லெமனை சேர்க்குறேன், களி நாட்டு மாட்டில் கிரு மாட்டை தவ விடுறேன். ஐயோ நாசமாக போக. நாட்டு மாடு என்பது என்ன? 1/2 லிட்டர் பால் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தையே ஆயுள் வரை காப்பாற்றி விடும். அதுதான் நாட்டு மாடு. கிரு மாடு சிந்து மாடு என்ன மடுவு இந்த தண்டியாக இருக்கும், 12 கிலோ. களி துடி தொங்க கறக்கும் போது செத்துருவேன். கர்றான் புறானும் கறப்பேன், மடு விடலாம் அந்த அடிச்சு சாணியை கழிஞ்சு. ஆனால் அந்த சிந்து மாடு என்னென்னா விழுந்துச்சுன்னா செத்தேன். விழுந்தா திருப்பி வந்து டாக்டர் வந்து முளைக்குச்சியை ஊண்டி மடுவெல்லாம் தூக்கி, தம்பி வண்டி எடுக்காதே நீ என்னடா என்ன பியாச்சு கண்ட்ரேட் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வள்ளி திருமண நாடகம் சரி. என் தம்பியே தான்டா எனக்கு நகைச்சுவே எனக்கு பிச்சை ஓட்டுறது. நான் வருங்காலத்தில் நான் தேவையில்லை, அவங்க நடிச்சுக்கிடுவாங்க. ஒரு இல்லை நான் ஜியூம்பி தெரிய வேண்டிய யானை கதை. ரைட் ரைட் அவன்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்குப்பா. ஏன்னா யானை சின்னையாச்சுன்னா கேரளாவிலேருந்து ரைடு வந்துடுவாங்க. யானை கேரளா, எளிதான் தமிழ்நாடு. யானை கதை எல்லாம் பல்லு வளைக்குங்க. யாராவது ஒரு தம்பி என்னைக்காவது நான் பேசும்போது எந்திரிச்சு அண்ணே அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லுங்கண்ணே, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னான்னா அவன் மூத்திரத்தை குடிச்சிருவேனே. கேட்குற பூரா காலித்தனம். இந்தா இந்நேரத்தில் போன் வருதுன்னா டொங்காசு தானே. இந்நேரத்தில் இவனுக்கு போன் வரும்டா, போடா போய் ஒரு சாச்சு அடிச்சுட்டு வாடா, போடா நல்லாடுறா எனக்கு ஒரு அடி அடிச்சு விட்டு போடா. ஃபோனுக்கு சொன்னான்டா காலி தூமியை குடிக்குமேனே. யானை கதை மை ஸ்டூடெண்ட். இந்த கதையை காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அங்கே வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு, இவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப வலிக்குதா மெதுவாச்சு. வாத்தியார் என்ன கிடாது என்னப்பா 30 சொல்லலையா? இந்நேரத்தில் என்ன ஓன்னு வருது பெரிய தலை அவன்லான்ட்டு அதிபர் ட்ரம்ப்பு. யானை கதை கப்ளிங் ஓசு கிடையாது, சூம்பு. ஒரு யானை தம்பி சொல்ல விடு தம்பி, இதே உன் மேல பொசு பொசுன்னு வர்றது சொல்ல விடு. அண்ணே இல்லையாடா
சொல்கிறேன். இந்த வேறு எங்கள் அண்ணன் அதெல்லாம் அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு. முருகா அது நம்பரை வாங்கி வைடா. 45 வயசாச்சு தொங்காசு கேட்குது. யானை ஒண்ணுதான். காலை காமெடி பின்றான்டா அவன். மூத்திரத்தை குடி, சிவப்பு சட்டை போடுறேன், அப்படியே காமெடியா அல்றேன். இங்க உள்ளவங்க காமெடியா எரிக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் ஒரு தம்பி ஒரு யானைன்னு சொல்ல விடுறா. யானை அமெரிக்காவில இருந்து மதுரை வந்துருச்சு. தம்பி யானை வெறிச்சிட்டு ஓடி போவேன். எலி பாவம் கொஞ்சம் ஒத்துழை பண்ணுங்க ப்ரோ. யானை மதுரை விமான நிலையத்தில் இறங்கிருச்சு. தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயம், விமானம் எல்லாத்தையும் சுமக்க இந்த எங்க ஐயா இளையராஜா ஐயா இருக்கார், புலியால ஐயா. ஐயா விமானத்தில் எத்தனை டன் ஏற்றலாம்? யானை ஏற்றலாம் தம்பி. உன்ட்ட செருப்பு இருக்காப்பா? அண்ணனை எறிவேன், சத்துன்னு எறிவேன், நாடன் நின்று காசு வாங்கிட்டு போயிடுறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு டப்பு கொடுப்பான்டா. வண்டியில் பெட்ரோல் இருக்காடா, இருடா பத சொல்ல விடா. சரி உனக்காக கதையை மாத்துறேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வருது யானை. டாட்டாஜி வரைக்கும் வந்துருவாங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துருச்சு. நேர காரைக்குடியில் இறங்கிருச்சு. இறங்கிருச்சுன்னா விடு, இந்த கதை சொல்ல மாட்டேன். அப்புறம் செக்ஸா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் பிடிச்சி தாட்டா விடலை, இன்னும் முண்டமா வரல. 2 ஆப்ஷன். யானை அப்படியே காரைக்குடில இருந்து நடந்து வருது. என்னமோ இவர் தவறு மாதிரில சொல்றாரு மயிர்மையே. தம்பி ப்ளீஸ், தம்பி ப்ளீஸ் ப்ரோ, கதையை கோஆபரேட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. நடந்து வந்துகிட்டே இருக்கு. நல்ல மலை, செம்மண்ணு தர, இடியப்பம் கிடையாது, கொலக்கட்டை. இந்த இவங்க சொல்ல விட மாட்டாங்க. நல்ல மலை, செம்மண்ணு தர, ஒரு பொந்துக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை எலி 50 கிராம், இவ்வளவுதான். யானை நடந்து ரோட்லேயே வருது. இந்த எலி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. யானை கப்ளிங்க பார்த்துருச்சு. ஓ மை காட், நெல் புடைக்கிற சொடகு சொலகு, வா மெடிக்கல் மிராக். எலிக்கு இவ்வளவுதான், குண்டு ஊசி மாதிரி தான், 1 இன்ச்சு கூட இல்லை ப்ரோ, சின்னது. கப்ளிங் வந்து 70 கிலோ. தம்பி கறிக்கடை விலை பார்த்துருக்காண்டா. ஐயோ ப்ளீஸ் ப்ரோ, காலில் கும்பிட்டு விழுகிறேன் தம்பி, எங்க அன்னிங்களா, கதை சொல்ல மாட்டேன். அப்புறம் எலி போய் கேட்குது, யானை ஒரு ரீப்பரில் ட்ரில்லு போட்டுக்கிறவா? யானை உடனே சொல்லுது, உங்கள் ட்ரில்லு வந்து 1 இன்ச்சு, இது வந்து தேக்கு கப்ளிங்க. அப்படி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரில்லு போடுறேன், ஒரு ஏற்றுறேன். பப்ளிக்கில் வேணால் பயல ஊரம் வருவாங்க, அப்புறம் அவங்க வண்டியே உள்ளே விடுவாங்க கப்ளிங்குள்ளே. பூரா வெறி கொண்டிருப்பேன், சில பேர் முடியாட்டாலும் சைலன்ஸரை வச்சு அடிச்சு விட்டு போயிடுவேன். என்ன செய்வோம் அப்படின்னு யானை சொல்லுது, தென்னந்தோப்புக்கு வா, அங்கே வந்து 2 பேருக்கும் டங்கா டங்கா டங்கா. பீச்சரில் பெரிய காசு கடை அதிபராக அவர் தொங்காசுன்னு. யானை போய் நின்றுச்சு. நின்றா எலி மாமா களி பருப்பின்னு களி ப்ரேயெல்லாம் அடித்து ரொம்ப நேரம் பண்ணணுன்றதுக்காக ஒரு பீரை ஒன்று போட்டார். சேர்த்துக்கிற வேண்டியா, எலி செத்தாச்சு ஆகுது. போன உடனே யானை ஓசை வச்சு கப்ளிங்கெல்லாம் அலசி குங்குமம்லாம் வச்சு முத பிள்ளையார் சொல்லி போட போகிறாரு. எலி மாமான்னு வாமப்பிள்ள இருக்கு. எலி போய் யானை மேலே ஏறி 1 நாள் புறம் சுற்றுது. முண்டை கப்ளிங்க தெரியல. இல்லை பீர் வந்து மூத்திரம் டேலே. ஒரு வழியாக கப்ளிங்க கண்டுபிடிச்சி எலி போரை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மெதுவாக சொட்டு மருந்து ஊற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை கிரகத்துக்கு பெரிய இளநீ தலையில் விழுந்துருச்சு. யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா? இப்போ சந்தோஷமா? தலைக்கு 20 ரூபா வாங்கு. என்னடா ஆமாடாமா. ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் அச்சங்குடி ஊராட்சி ஆண்டிவயல் கிராமத்திலே 18ஆம் படி கருப்பர் ஸ்ரீ காளியம்மன் முத்துமாரி ஸ்ரீ முருகன் முன்னோடி ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஆடி 18ஆம் பெருக்கு அன்று 3/8/2026 அன்று
ஆமாம், என்னுடைய கலைக்குழுவினர் வழங்கும் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். எல்லாரும் ஆண்டி வயலுக்கு வர்ற இங்கிலீஷு இது என்ன ஜூலை ஆகஸ்ட் 3ஆம் தேதி என் உறவுகள்லாம் வந்துடணும். இப்படிக்கு ஆண்டி வயல் கிராமத்தார்கள் நன்றி உறவுகளை 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த நோட்டீஸை பார்த்து இந்த கூட்டம் வரவே இல்லை. நான் போட்ட ஒத்த வீடியோவுக்காக வந்த கூட்டம்தான் இந்த கூட்டம். அதான உண்மை தம்பி. ஏன்னா பெரியவர்கள் அன்றைய காலத்திலே நாடகத்துக்கு பார்க்க சென்று காலையிலே விடிய வரை வள்ளி திருமண நாடகத்திலே மாலையை மாற்றி விட்டு விவசாய வேலையை தொடங்கினார்கள். என் இளைய சமுதாயம் என் தம்பிகள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் கைபேசியிலே. இங்கே தூக்கத்தை முழித்து பார்க்க வந்திருக்கிறார் என்றால் இந்த நாடக கலைஞர்கள் நல்லா இருக்க வேண்டும் எண்ணத்திற்காக வந்திருக்கிறார்கள். என்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் அன்னைங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா? அந்த ஐயா ஒரு 1000 ரூபா வச்சிருக்காரு, கொஞ்சம் வாங்குங்கப்போ மனசு மாறிடாமா. சாங் ப்ளீஸ். ஹலோ எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நம்ம அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அந்த மேய்க்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை யாராரும் அப்துல் கலாம் ஐயா மறக்கலாம். என் தமிழகத்தில் உள்ள தமிழ் உறவு மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாங்கள் மறக்க மாட்டோம். கேப்டன் திருவிடானை ஒன்றிய செயலாளர் எம் ரகுநாதன் அவர்கள் சார்பாக 1001 திரு கணபதி ரேடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணே வந்தார். ஒரு 100 ரூபா கூட தர மாட்டேனே, கொஞ்சம் பார்த்து ஏதோ 1 லிட்டர் பெட்ரோலுக்காக போட்டு விடு. எத்தனை தடவை 7 தடவை சொல்லி எங்கள் கணபதி மதியழக அண்ணன் சார்பாக ரூபாய் 1001. பப்புளு அந்த மைசெட்டுக்காரர் லேசாக இது பண்ணி விடு. மேடம் டான்ஸு அது ஒரு ஆயில் மசாஜ் ஒன்று பண்ணி விடுமா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்படியா? எங்கள் அண்ணன் அன்பு இருந்தா போதும், சும்மா சொன்னேனே. ஆமாம்,
பாக்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்க. என்ன தம்பி, என்னடா ரொம்ப கோவக்காரனால இருக்கேன். என் தம்பிப்பா, முருகா அவனை தெரியலையாக்க, இந்தியா மாநில கராத்தில் ஃபஸ்ட்டு பிரைஸ்ரா. அந்த பிரைஸை போய் போட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இங்கே படித்த இளைஞர் யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் மேடைக்கு வரலாம். அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. உலகம் பூரா உன்னை பார்க்கும் இன்ஸ்டாவிலே. யாரா வாங்க. ஏலே, உலகத்தில் தமிழ்னாலே வீரன். என் தமிழை என்னைக்கும் பயந்ததாக சரித்திரம் இல்லடா வரலாறுல. எதுக்கு பயப்படுற? அண்ணன் நான் இருக்கேன். என் தம்பியா இருந்தா யாராவது மேடைக்கு வா, எங்க பார்க்கலாம். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகை தருகிற கூடிய காலை, தமிழுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த வீரமான காலை. லாஸ்ட் பார் 2 மினிட். வானே வரவா, பேரம்பேத்தி எடுத்தாலவா, ஒரு உள்ள வரல. இப்பத்தான் நான் நிம்மதியாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறேயே. முதல்ல சின்ன பையில உக்காந்துட்டு என்னை பாடா படுத்துவேன். அதுண்டுவேன், குளக்கட்டுவேன், இடியப்பண்டுவேன், ஏங்கண்டுவேன். இப்போ வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டேன்? இது எதுக்கு கரமயிறு? போனோம்னா இவன் கூப்பிடுவேன், ஏறினோம்னா நம்ம ஊர் ஆளுங்க நம்மளை வைவாங்க. விதி. வாங்க உள்ள சட்டி ஓடல விடைச்சிருக்கு. பொடி மாடுலாம் சொல்லக்கூடாது. மாடு தமிழ் மாடு தான். உங்க பேர் என்ன? கருப்பு சிங்கம். சுப்பு மயிரெல்லாம் சொல்லாத. என்ன சுப்பு மயிறு புடுங்கின சுப்பு? நீ அவன் என்ன ஊமையாடா இல்லை இந்திக்காரனா? கையெல்லாம் கட்ட ஒடிச்சு போடுவேன் மயிறு மனை. கொஞ்சம் வாலி மொழி சிங்கம். ஹலோ ஹலோ ஹலோ. நான் பாடுற பாட்டை மட்டும் அப்படியே பாடினேன்னா 500 ரூபா. 500 ரூபா பரிசு. மதன்னா மதி மதன்னா என் பொட்டிய கூடனா என் மத சுதன்னா பொலந்து ஓச்சு சொல்றேன். அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. 500 ரூபா வாங்கிட்டு போங்க. மதன்னா மதி மதன்னா என் பொட்டிய கூடுனா எம்மத சுதனா. மதனா மதி வதனா என் பொட்டிய கூடுனா சுதனா. தப்பு தப்புப்பா, சரியா பாடல. மறுபடியும் பாடு. எல்லாரும் கவனிங்க. கரெக்டா பாடணும்டா. மதன்னா மதி வதன்னா என் பொட்டிய கூடுனா எம்மத சுதனா. கவனமாக. மதனா மதி வதனா என் பொட்டிய கூடு சுதனா. முந்நூறுவாயா? நான் என்ன பிளாக்கில் சரக்கா ஓட்டுறேன்? 300 ரூபாய் கொடு, 200 ரூபாய் கொடுன்னு. அவன் வந்ததுக்காக நான் கொடுப்பேன். இவன் ஆக சிறந்த ஒரு அறிவாளி. ஏன்னு சொல்லுங்க. இத்தனை பேரும் மேடைக்கு ஏறினால் அசிங்கம் என்று நினைத்தீர்களே. இந்த தமிழனுக்காக ஒத்த தமிழன் மேடைக்கு வந்து மொத்த தமிழனை பெருமை சேர்த்தேன் பார். இவன் தாண்டா தமிழன். இரு கலை. இவன் கணக்கில் கட்ட வட்டி குடியான் போலடாவே. காசு நான் தருவேன். என் தம்பிக்கு இன்னும் இருக்குல்ல, உடனே எப்படி விடுவேன்? சிங்கம், ஒரே ஒரு கேள்வி மட்டும். தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் எது? ஆலமரம் கிடையாது, முருங்கை மரம். தம்பி நீங்க சும்மா இருங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. தேசிய மரமா? பனைமரம் கிடையாது. மூங்கி. மூங்கி மரம் தான்டா. மூங்கி மரம் தமிழ்நாட்டினுடைய மாவட்ட மரம் தான் பனைமரம். தேசிய மரம் மூங்கி. சொல்லு. மூங்கி. 500 ரூபா வாங்கிட்டு போ. எப்படி மாட்டினேன் பத்தி அவனை. இந்த காசை என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அவன் தண்ணி அடிக்க மாட்டேன் தம்பி, பேசாம இருங்க. அப்போ இந்த காசை யார்கிட்ட கொடுப்பேன்? அப்பாட்ட கொடுப்பியா அம்மாட்ட கொடுப்பேன்? இவங்கிட்ட கொடுத்துருவாங்கடா. அவன் இவங்க எப்படியும் பிளாக்கில் சரக்கு வாங்க 500 ரூபா கிடச்சுன்னு நினச்சிட்டாங்க. கொடுக்கக்கூடாது. இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கணும். ஏன்னா அம்மா இந்த 500 1000 ஆக்கும்.
அப்பா இந்த காசை தண்ணியா செலவழிச்சிருவார். ஓமுண்டை செக்ஸ் முண்டை பெரிய அனிருத்து டும்பு டும்புன்னு போடுறேன். கண்டுபிடிச்சிருக்க அண்ணனை. அந்த 500 ரூபாய்க்கு அனத்தால முடிச்சுக்கிச்சு. டேய் அங்கே உட்காராதரா, உன் வெதரை பிடிச்சி இழுத்துட்டு கூட 500 ரூபாய் வாங்குவாங்கடா. உண்மையிலே ஆக சிறந்தவை அறிவாளி. ஆரம்பத்திலே தேசிய மரம் பனைமரம் தான், அண்ணன் சொன்னதுக்காக மூங்கி மரம் என்று சொல்லி மற்றவர்களை சிரிக்க வைத்திருக்கிறதுக்காக மேடைக்கு வந்தானே என் தம்பி. வாழ்த்துக்கள். பெரிய ஆளை வரணும் தம்பி. இந்த 500 ரூபாயை உன் கோயில் வீட்டில் வை. நாங்கள் பரம்பரை கோடாங்க. நீ பெரிய லெவல் வருவ. அன்னைக்கு இந்த அண்ணன் மறுபடியும் உன்னை மேடை ஏற்றி சொல்லுவேன். இதே பேர் மறக்கக்கூடாது. வேற யாரும் வர்றீங்களா? இப்போ பாதி பேர் யோசிப்பீல 500 ரூபா போச்சாடா மொத்தம். அப்படி என்ன கேள்வி கேட்டேன்? பனைமரம் கேட்டேன். வேற என்னத்தை அடிச்சு விட்டுருக்கலாம் நம்ம. 500 ரூபா போச்சே நினைப்பே. இது யாராருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தன ஆண்டவன் போட்டானோ அதிலிருந்து நம்ம தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் கிடைத்து விடாது. இந்த மேடைக்கு எம்கேஆரை சார்ந்த கலைக்குழு தான் வர வேண்டும் என்று எங்கள் ஆத்தா காளியாத்தாவுடைய அருளோடு நாங்கள் வந்திருக்கோம். சாமி இல்லாமல் நான் கிடையாது. அதே மாதிரி என் தம்பிகளுக்கு இன்னொன்று ஒன்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிங்க, 4 பேர் சொல்கிறது மாதிரி வாழுங்க. கடைசி வரையிலும் பெற்றதாயை மட்டும் தகப்பனையும் கைவிட்டு விடாது. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். இந்த உலகத்தில் அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அதே மாதிரி டூவீலரில் பைக்கில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. சில பேர் போட்ட போதைக்கு நாடகம் பார்த்துட்டு இவன் ஊர் தெரியாமல் அடுத்த ஊருக்கு போயிடுறேன். அந்த வாரு அது அதுக்கு ஆள் இருக்குவார். இந்த இருக்காரு அந்த இருக்காருன்னு தொடர்ந்து ஒரு பாட்டை போடுவோமா? ஹலோ ஏன் அழுகிறாரு அண்ணே? ஏனே அழுகிற? மேடைக்கு வரீங்களா அண்ணே? டான்ஸ் வரும்போது வானே. ஓ லேசுவாசா புழங்கிட்டு கூட போ. நான் ஒன்று அதைத்தானே பார்க்கல. எப்படி தெரியுமா ஒரு சாங் ஒன்று ரெடி சார்? இன்னும் ஒன்று சொல்லாம விட்டேன். நம்ம பெரிய ஆளு நீம பெரிய ஆளு, நீயா நானா. ஒரு கிராமத்தில் உள்ள மக்களிடையே ஒற்றுமை இல்லை இந்த தமிழ்நாட்டிலே. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும். இந்திய எல்லையை இராணுவ வீரர்கள் பாதுகாக்கவில்லை என்றால் நாமெல்லாம் ஆங்கில நாட்டுக்கு அடிமையாகி விடுவோம். இரண்டாவது, தமிழகத்தை ஊற ஊற சுற்றி காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியாக நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே 2ஆம் இடம் பிடித்தது தமிழக காவல்துறை. என் அன்பு உள்ளங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். இவர் இல்லை என்றால் நம்ம இல்லை. இதில் நீ பெரியாள் நான் பெரியாள்னு இந்த 500 ரூபாய்க்கு தானே அந்த பேச்சையே பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், நான் உங்கள் தம்பி அண்ணா. இந்த நாடகத்தில் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் திரு எம்கேஆர் அன்பாலயம் அவர்களுக்கு தளிர்மொருங்கூர் தெய்வத்திரு வேலுத்தேவர், தெய்வத்திரு முத்துத்தேவர், தெய்வத்திரு கருப்பையா தேவர் சார்பாக அன்பு சித்தப்பா திரு பூமிநாதன் அவர்கள் திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ரூபாய் 2001 அன்பளிப்பாக அளித்து கௌரவிக்கிறார். ரொம்ப நன்றி அண்ணே. அண்ணே விழா கமிட்டி நீங்கள் தானே? எங்கள் அண்ணன் தான் அங்கே வந்து எங்களை வயிறார சாப்பாடு ஓட்ட இன்னும் வந்தாங்க எல்லாரும். ரொம்ப நன்றி அண்ணே, மறக்கவே மாட்டேன் எங்கள் அண்ணனை. அண்ணே டீ இருக்குமாண்ணே? டீ கடையே காவல்துறை அதிகாரியத்தையும் சொல்லுவாங்க. ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு ஏட்டையா தவறு ஒன்றாருன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு ஒன்றை மாற்றி போடுவோன்னு சொல்லுவாங்க. எங்களை டீ இல்லாத ஊருக்கு மாற்றி விட்டு ஏன் யாராவது ஒரு ஆள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் தம்பியெல்லாம் அடுத்து ஃபாலோ பண்ணுங்க. உன் படிப்பு செலவுக்கு ஆகும். 1 லிட்டர் பால் தான் 200 லிட்டர் தண்ணியை கலந்தா நாடகத்தை ஓட்டிப்படலாம். ஏன்னா தூக்க வரிச்சியில் அடித்த சரகுக்கு யாருக்குமே நிதானம் இருக்காது. கம்மா தண்ணியை குடிச்சுவிட்டு அதில் நம்மளால சொல்லுவேன் ஏலக்காய் சாத்திக்கலான்னே உழைக்க தெரியும். இந்த உலகத்திலே அத்தனையும் கலப்படம். கலப்படம் இல்லாத ஒரு பொருள், நம் உயிரை காத்த ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் கலப்படம்.
அதையும் இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ள குமரி பிள்ளைகள் கலந்து விட்டார்கள். 1/2 லிட்டர் ஆவின் பால், கொலா தண்ணி 1 லிட்டர், பவுண்டா கேனிலே லப்பர், குழுக்கள் சடக் புடக் சலக் புடக், மையன் வாயிலே அவன் சப்பி விடுகிறான். மீதி பாலை இரவு நேரத்திலே கணவன் குடித்து விடுகிறான். கேனில் வைத்த பானு வீணாகும் என்று டாங் கொஸ்டின் ப்ரோ, சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் நம்ம பட்டணத்துக்கு வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா சந்தான ஜவ்வாதம் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது, இங்கே மணக்குது, சபரிமலை வரத்துல அங்கே மணக்குது, பன்னீரும் புஷ்பகரும் எங்கே மணக்குது, பன்னீரோதவாது எங்கே மணக்குது, பன்னீரும் புஷ்பகரும் எங்கே மணக்குது, பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது, சந்தான ஜவ்வாதம் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பன் மேலே மணக்குது. சாமி உரம் சத்தி விட போங்க பாருங்க. அண்ணன் கைதட்ட ரொம்ப நன்றி அண்ணே. மாலை ஓடுற ஆளுகள்லாம் பயம் பக்தியோடு, நைட்டு பஜனை கிடையாது. இது விநாயகர் கொலைக்கட்டைக்கு அடிச்சேன் தம்பி, பஜனை அடின்னு எனக்கு தெரியும். நீ பொத்து பெரிய கண்டுபிடிச்சிட்டாரு, நீர் நோய் சார் டாக்டரு. எங்கேருந்து அடிக்கிறேன் பாரு, காமெடி பின்றேன், அவனை லேசாக உருவி விடு. என் தம்பிகளெல்லாம் ஆக சிறந்த அறிவாளிகள், நகைச்சுவை திறன் எல்லார்ட்டும் இருக்கு. நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் தம்பி. நானா கைதட்டுறேன், எதுக்கு வந்தேன்? நோட்டீஸே கிழிஞ்சிருச்சடா. ஆமாம், ப்ரெஸ்ஸு மயன் இந்நேரத்தில் எங்கே போய் அடிப்பேன், இங்கிட்டு போய் அடிச்சு விடலாம் பார்க்குறியாடா? ஆய் லூஸ் செய்யக்கூடாது, எரியும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் தள்ளில் மருங்கூர் கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறாள் எங்க ஆத்தா புல்லாப்பைய சாமி. சரி, சிங்கமுக காளியம்மன் கோவில் 3ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஆடி மாதம் 13ஆம் தேதி 29/7/2026 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் முன் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது முடிச்சாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அருமை உள்ளம் மணப்பாறையை சேர்ந்த எஸ் எஸ் செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேளன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துள்ள ராஸ்கள். குயிலிசை கோயிலவான், குஞ்சுமல்லி பேச ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி அன்பு சகோதரி கோவை பி சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பூஜைக்கு வந்த மலரேவா, பூஜைக்கு வந்த நிலவேவா,
அதனை தொடர்ந்து பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பகல் நேரத்திலே காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து அந்த சம்பளம் பத்தாது, இரவு நேரம் இந்த சம்பளம் தான் டிவி கட்ட சரியா வருகிறது என்று தந்திருக்கிறார். என்னுடைய அன்பு தம்பி அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை, நாடக கலையிலே நாட்டுப்புற கலையை சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளும் பெரிதுதான், தான் கலை மட்டும் பெரிது என்று நான் என்னைக்குமே கொடி பிடிக்க மாட்டேன். அத்தனை கலைஞர்களும் வாழ வேண்டும். ஏனால் அத்தனை கலைகளும் குடும்பம் குட்டி பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. என் அன்புக்காக வாசித்த என் அன்பு தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி தம்பி. தம்பி தவளுக்கு பாயசமா? நன்றி. அங்கிரு அன்னை ரூம்ல இருந்து வரேன். அங்கே ஒரு பப்புள்னு ஒருத்தர் இருப்பேன். பப்புள் ஒரு ஆர்லி சாத்தி கொடு தம்பிக்கு. இந்த வரேன். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது படித்த ஒரு பட்டதாரி என் தம்பி. கைகாட்டி சொந்த மண்ணாக கொண்டு சின்ன கைப்பிள்ளைகளையே விட்டு நாடக கலையிலே இரவு நேரம் கண்முழித்து இந்த குழந்தைகளை காப்பாற்றினவர் இவருடைய தந்தை கைகாட்டி சங்கர் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும். இவன் ஆசிரியர் வேலைக்கு படித்திருக்கிறான், இவன் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் தந்தை எந்த கலையிலே கஷ்டப்பட்டு கண்முழித்து நம்மளை படிக்க வைத்தார், அந்த கலையிலே நான் சாதிப்பேன் என்று என்னுடைய தந்தை வாழ்ந்த கலையை இழிவாக நினைக்காமல் பெரிதாக நினைத்தேன் பாரு. வந்தாண்ட ஆக சிறந்த மனிதன். வாழ்த்துக்கள் தம்பி. இருக்க மோதிரம் கூடுதடா. நாடகம் சம்பாதிக்கிறியா வட்டிக்கு வரியாடா? வாழ்த்துக்கள்டா என் அன்பு தம்பி கைகாட்டி கண்ணன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கண்ணா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் அன்புக்கு தியாகத்தை ஈடாகுமா தாய்ப்பாசம், அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடுறட்டோ நாடி நரம்பு ஓ வாசம், வேர்வ துளிதப்பனா படிக்கும் தீகாசம், உன்னை போல பூமியில உன்னை விட சாமியில சொல்ல வார்த்தை ஏதுமில்லமோ சொல்ல விட வேதமில்ல, கண்டிக்கு முன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில, அப்பா 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 உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் அன்புக்கு முன்னுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ வாடிமான நின்னதில்ல, எதையுமே தனக்கு நீ இதுவரை எண்ணவில்லை, சொத்து சொல்ல வந்ததில்ல நீ சொந்தமல்லி தந்ததில்ல, எத்தனைய துன்பத்தையும் நீ யாரையுமே நின்றதில்லை, வளர்த்தி வளர்த்தி நீ ஓடானப்பா, எழுத படிக்க நீ ஏடானே, வேர்வழி போக்கு தேரானே, நிலத்தி நிற்க நீ வேறானே, அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி, என்னால் மரமா ஆளாக்கின போராடி, அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி, என்னால் மரமா ஆளாக்கின போராடி, அப்பா 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 உன் அன்புக்கு ஈடாகுமா, அப்பா உன் அன்புக்கு முந்திடுமா தாய்ப்பாசம், ஓடுகிறத்தோ நாடி
பாட்டி நேரம் பண்ணவோ வாசம் உன் வேத துளிதப்பனா படிக்கும் மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையிடம் குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி. எத்தனை நாடகங்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு நாடகத்திலே இரவு நேரத்திலே இந்த குளிர்ந்த காட்டிலே ஒரு மிருதங்க சத்தம் சொல்லு சுத்தமாக கேட்கிறது என்றால் அங்கே அரசகுலம் டிவி சேஞ்சு தப்பா மாணவர்கள் வாசித்து கொண்டிருக்கிறார் என்றும் அர்த்தம். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு மகான் உருவாக்கினர் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் டிவி சேஞ்சு தப்பா தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினவர். அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது எடுத்துட்டேன். இந்த அடியெல்லாம் இன்னும் 1.5 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டி நிலப்புல 2 தட்டு தட்டுவார். டைம் டைம் தட்டிட்டு போதுமுனைய மூடு இல்லைன்ட்டுவேன். காரணம் பொண்டாட்டி வீடியோ காலில் இருக்கும். நம்மளை பார்த்தா அவனுக்கு எதிரி மாதிரியே தெரிவேன். இப்போயே மாத்திரையை போட்டு வாழ்த்துக்கள். அன்பு தம்பி, நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க எங்கள் அண்ணன் கோட்டையூர் கணேசன். எத்தனையோ பேர் மாட்டு வண்டியில் ஜாம்பவனாக இருக்காங்க. கோட்டையூர் கணேசன் வந்து என்னுடைய ரசிப்பார் ரொம்பவும். கோட்டையூர் கணேசன் இந்த அளவுக்கு மாடுவத்த காரணமாக இருந்தது இந்த தம்பி தான். அவர் வைத்திருக்கின்ற மாட்டுக்கு இவன் சாணி அல்லலைன்னா அவரால் நிம்மதியாக மாட்டு வண்டி பந்தயத்துக்கு செல்ல முடியாது. கோட்டையூர் கணேசன் மாதிரியே காலத்தொங்க போட்டுருவார். அடிக்கிற ஊரம் கட்டாளி பையன் நீர்மால் அடியாடி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. அவனும் ஆக சிறந்த ஒரு அறிவாளி தான். எண்டபுலி என்ற ஊருக்கு இந்த ஒண்டி புலி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். கொண்டியடி கிடையாது, குண்டியடி, தொண்டியடியா. இப்ப பாரு அவன்கிட்ட நிறைய அடி இருக்கு. எண்டபுலி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்ட் பேசிப்பாரு.
சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர், நான் பார்த்து வியந்த ஒரு கலைஞன், நிஜாம் பாக்கு தம்பி கலைவேந்தன் சார்பாக எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறான். சிறந்த ஒரு நாட்டுப்புற பாடகன், பல்சுவை கலைஞன். அவனிடம் அதிக திறமை இருக்கிறது. வாழ்க்கையிலே நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவாய். இந்த ஆத்தாவாசிலேருந்து சொல்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. கலைவேந்தன் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். தம்பி எண்டபுலி தம்பி, உன்னுடைய அருமையை நான் பாராட்டுகிறேன். எனக்காக ஒரு காரக்குடி அடி அடிக்க முடியுமா? ஏதாவது ஒன்று அடிச்சு விட, ஊருக்கு தெரிய போதா? காரக்குடி அடின்னு நட்டு நட்டுன்னு அடி. உங்கள் அம்மா மேலே சத்தியமாக காரக்குடி அடி. சரி இது அடி. வாடிப்பட்டி. வாடிப்பட்டி. வாடிப்பட்டி வந்துட்டு சிம்மக்கல் அடி அடி. வாடிப்பட்டி அது அவ்வளோதான், 17 கிலோமீட்டர். அப்படியா? இவன் ஒரு அடி அடிச்சு விடுறியா? கேரளா சண்டை மலாடுறா சிங்கம். கேமராமேன் வேல்ராஜ், இந்த வீடியோவை கேரளா சண்டை மேலக்காரவை பார்த்துடக்கூடாது. ரொம்ப கவனம். அவனை கொண்டே வருவாங்க. இது அடியாடா முண்டை. என்னடா அடி அடிக்கிற? அது சாம்பலாத்துற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அடிப்பேன் பொட்டை வரைக்கும் முண்டை. வாழ்த்துக்கள். திரைப்பட நடிகர், பல திரைப்படத்திலே தண்டவாளத்திலே ட்ரெயின் வரும்போது நடிக்கிற காட்சி ரிஸ்கான காட்சி. அதில் பல படத்திலே இவர் தண்டவாளத்திலே கழுத்தை வைத்து துண்டா கிடக்கிற பாடியா நடித்திருக்கிறார். என் அன்புக்குரிய மாப்பிள்ளை, சுயநிலவு இல்லாதவன். என்ன வேணாலும் நடக்கும், கடைசியில் வேண்டது என்கிட்ட கேட்பேன், மாமா என்ன நாடகம் உண்டு. ஆக சிறந்த என் கம்பெனியே கிறுக்கூதி கம்பெனி. இங்கே வா. ஏன் பியூட்டி பார்லர் போயிட்டு வரீங்களா? தொண்டி கடை திறந்தவனே என்ன ஸ்டைல் மயிறு உனக்கு? என்ன வேலை வந்திய? என்னப்பா இதை கழட்டி போட்டு முண்டை மசாலத்தோடு தடவிட்டு வரீங்களா? ஓ முண்டை எடுத்துட்டு வா. உண்மையில லூசாடா, மாத்திரை வர மாட்டானா? எக்கோ வைங்க. ஓன் தொண்டைக்கு மயிர் தேவையில்லை, நீ எதுக்கு இருக்குன்ற? கிளி மஞ்சரு பாடும் போது தாளம் மயிர் மட்டும் போடு. அரி கஜாரோ யாரோ 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 நீ தாளம் போடு. உடனே பாட சொல்லல. மௌனமான நேரம் இளம் மனதில் என்ன ஈரம். ஏமா கொடுங்க ரைடியா? இந்தா 2 பாக்கெட் மட்டும் கணேஷ் பேல மட்டும். என்னடா பிளாக்ல கணேஷ் பாட்டுக்கு போடுங்க மாப்பிள்ள. இங்க கொண்டா. ஓ நிலைமை இதானடா. வாழ்த்துக்கள்ரா. அதுக்கு அதிகமாக தண்ணி அடிக்கக்கூடாது. நிலைமைய பாரு. அவள இந்த இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு சைன் கிடையாது, இப்படி நல்லா இழுத்துக்கிட்டு வாத்துக்கிறா வாத்துக்கிறா வாத்துக்கிறாங்க. கரெக்டா அடிக்கணும். ஏர் போட்டிங்க சூத்துப்புறா சூத்துப்புறா காத்து. என்னை பார்த்தா காலி பை மாதிரி தெரியல. அவளை ஒழுங்கா அது ஒன்றும் இல்லைன்னா நெஞ்சு முடியை எடுத்துக்கிட்டு கடப்பாறையில் அரைவேன். கரெக்டாக போகணும். ஓகேவாம்மா ஓகேவாம்மா மப்டியில் வந்திருக்காங்க. பிடிச்சி கொடுத்துருவேன். பி அன்பில் ராஜா புலியாள் நினைவில் ஆர்.கே. வெங்கட்ராமன் மற்றும் ஆர்.கே. சுரேஷ், திரைப்பட நடிகர் எங்க அண்ணன் ஆர்.கே. சுரேஷ் மற்றும் ரோலக்ஸ் பாண்டியன் ஸ்டூடியோ மற்றும் அண்ணன் புரொடக்ஷன் சென்னை அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. இங்கிலீஷ்னாலே தானே கொலையா ஆடுது. சுற்றி சுற்றி வர்றாப்புல.
தாடி கிரிமா வேற எதுவும் ரைடா? என்னப்பா இது செவரொட்டி வாங்க நிக்கிறேன் நினைக்கிறேன். கரெக்டா போடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த பாட்டு ரிஸ்கான பாட்டு. இது உங்களுக்காகத்தான் பாடுறேன். ஓகே மாமா. தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழச்சி வயதான மூதாட்டி கேரளா மொழிகளே இப்பாடலை பாடி தேசிய விருது வாங்கினாங்க. அந்த பாட்டை பாடுறேன், கரெக்டா போடணும். கிழக்காத்தா சந்தனம் மாறம் வெகு வேகமா போத்திருக்கு, பூப்பறிக்க போகலாமோ விமானத்துல பெட்டலுமோ தில்லேலோ லேலலேலோ லேலலேலலேலோ. ஏமா கோயில அதுக்கு பூ பறிக்க போகுது? என்னைய பார்த்தா உனக்கு கிறுக்கு மயிறு மாதிரி தெரியுதா? வண்டியை தூர ஏய் வாடா அவன் அறா. ஏய் பிரேத்திரி அத்தி பழனி கொத்தனார் மையம் மண்டியை உடைச்சிட்டானே தம்பி. வெட்டியே இப்படி இருக்க கடுப்புல. சொந்த சித்தப்பா மையப்பா. அவங்க அப்பா கொத்தனார் விழாத்து நிறைய வீட்டுக்கு விளக்கு ஏற்றினாரு. இதுவே முண்டை விளக்கு அமுக்குறேன். தூத்துக்குடி மச்சான் எனக்கே அந்த பாட்டு தெரியாது. சரி பாரு. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் எப்படி தம்பி என்ன நக்கரு காட்சியா என்னது காட்சியா? சரி பூராமே லூசாடா. இவ எதுக்கிட்ட வந்து இறங்கி அடிச்சேன்? இவன் யாரா கொத்தனார் மையன்? போடா முண்டை சொந்த சித்தப்ப மையனை கொடுக்க பாடம் இன்னும் போட்டுருவாங்க. சாரி இருங்க மாமா. இப்போ சொல்லுங்க. உலகத்திலே தொடமசரை புடுங்கி விபூதி பூசின ஒரே ஆள் நீதான்டா. நீ இந்த சில்லாவிலே இருக்கக்கூடாது. உன்னை காலையில் கேரளாவுக்கு அடிமாடை ஏற்றி வரணும் தெரியல சொல்லி போடுறேன். மூக்குத்தி போட்ட முள்ள முக்க தொட்டு போட்டுக்காரி ஓம் 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 சிங்கமுக காளிய ஓம் ஓம் துளாராசிக்கு உங்களை 7 நாடு வெள்ளி செவ்வாய் இது போடுங்க, ரூம் போடுங்க காரக்குள்ள. பஜனைக்கு போடுறவனாடாவே இல்ல ஸ்ரீதர் ஐயர் மைனா கிணு ஆடிச்சானாடா. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. கிட்டத்தட்ட 150 பொம்பளை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசிவிட்டு சிறுநீர் கழித்து விட்டு போவாள். பெருங்கொண்ட ஒரு கிரு கண்டாளி மகள் எங்களது மணப்பாறையை சேர்ந்த சாந்தி. டான்ஸ் அண்ட் காமிக் சாந்தி. அடி என்ன தீரக்கம்மா பல்லாக்கு கொள்ளுதடி திருகனடி முத்துத்தி மாணிக்க சிவப்பச்சனை எழுதுதடி. அடி என்ன தீரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு கொள்ளுதடி திருகனடி முத்துத்தி மாணிக்க சிவப்பச்சனை எழுதுதடி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த நன்மையில் ஏனடி சாந்தி? உன் குழப்பில் எடுத்த ஏமாந்தி. இது யாரடி காரணம் சாந்தி? காதலே போ போ இனவா கிருஷ்ணாவே என்கிறாரு படிக்கின்ற யாருக்குமே என்ன பண்றேன்னு தெரியக்கூடாது. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள். என்னை பொறுத்தளவு யார் வேணாலும் இந்த கலைக்கு வரலாம். திறமை இருந்தால் 10 ஊரில் நாடகம் ஆடுவார்கள். யாருக்கும் இந்த கலை சொந்தமில்லை. என்னை பொறுத்தளவு எல்லாத்தையும் உருவாக்கி விடுவேன். கடைசியிலே வாயிலே வைத்து விட்டு செல்வார்கள். அதையும் தாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் நான் கல்லில் செய்த இருதயம் எம்கேஆர். என்னுடைய வளர்ப்பு மாணவர்கள் நாளைக்கு ஒருத்தன் உதயமாகிறேன் அன்பாலயத்தில் படுத்து உறங்குகிறான். தேவா அவனுக்கு நான் வைக்க பேரு சூரியவம்சி. அப்படித்தான் ஒருத்தனுக்கு வச்சேன். பாவம் ஊரில் வெள்ளாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அனிருத்துன்னு வச்சேன். இவங்க 2 பேரும் பார்த்த வேலை போட்டு அமுக்கு நாய்ங்க. அவன் ஏற்கனவே ஒத்த கொட்டை ஆப்ரேஷன் பண்ணுவான். வெதர் இதாகி இப்போ அப்போல்லால் கிடக்கேன். பேர் வைக்க பாலமேட்டு பப்புளுக்கு நான் தானே வச்சேன். காந்துன்னு வச்சு இப்போ காந்திக்கு தெரியாவே. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கொட்டாயை போட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். மை ஸ்டூடெண்ட் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மாந்தோப்பு மண்ணின் மைந்த என்னுடைய மாப்பிள்ளை
ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். 2 அடி உயரம், 152 கிலோ எடை, எதுலையும் சேர்த்து கிடையாது. ஒவ்வொரு மடுவும் 17 கிலோ. மடுவில் உள்ள உண்ணி பம்பரக்கட்டை 1 இன்ச்சு. தன் மடுவை காமித்து 32 யூடியூப் சேனலை புகைய வைத்த ஒரு அசுரன். 32 யூடியூப் சேனலுக்காரங்க படு அரிசியா அடுக்குனாங்க. இவனை சட்டை இல்லாமல் கொண்டு வந்தேன். 32 யூடியூப் சேனலுக்கு செக்ஸ் வீடியோ கொடுத்து விட்டு இப்போ பூரா பேரும் பருத்தி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் சுதாரிச்சுட்டாங்க. எப்படியாவது சட்டை ஓட்டத்தை எடுப்பாங்க. ஆமாப்பா, அவ்வளோ மோசமான ஆள். பாலமேடு பப்ளு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். தெல்ல தெளிவாக என் நாடகத்துக்கு ஒளி அமைத்து மேலும் சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள். திரு கணபதி ஆடியோ சினையத்தூர் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, கணபதி ஆடியோ திணையத்தூர் இங்கே பார்க்கலாம். செல்லில்